இல்லை, நான் கூட ஆரம்பத்தில் இவர் கிளம்பி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டாரோன்னு நினச்சேன். அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவருடைய மேனேஜர் ஜெகதீஷுடைய கம்பெனியினுடைய பொங்கல் விழா அது. ஆக்சுவலாக ரூட்டுன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனி வந்து பல நடிகர் நடிகைகளுக்கு டேட்ஸ் பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த நிறுவனம் நடத்திய பொங்கல் விழாவில் அவர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதில் கீர்த்தி சுரேஷும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இன்னொன்று இவர் தான் அவங்களுக்கு டேட் பார்க்குறாரு. ஸோ அவங்களும் வந்திருந்ததுனால விஜயும் அவங்களும் சேர்ந்து நிற்கிற அந்த ஸ்டில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக மாறிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் தலைவர் இப்படிப்பட்ட சூழலில் நாம் யாரை பார்க்க போகிறோம், அங்கே யாரெல்லாம் வருவாங்க, அது வந்து நமக்கு எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், இதெல்லாம் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ரவுடியை எங்கேயாவது பிடிச்சிடுறாங்கன்னு வைங்களேன், அவன் யாரோடலாம் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு போட்டு இவங்களுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி விட்டுறாங்க. அரசியல் தலைவர்களே இன்றைக்கி ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கும்போது இது எடுக்கிறதா வேணாமான்னு அவ்வளோ யோசிச்சு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. பழந்தின்னு கொட்டப்பட்ட ஆட்களே இப்போ தான் அரசியலுக்குள்ளே நம்மளால் நுழைஞ்சிருக்காரு. அப்போது நம்ம வரும்போது வந்துட்டோம், இதுக்கப்புறம் எதிர்ப்புகளை எப்படிலாம் கிரியேட் பண்ணுவாங்க, நம்ம பற்றிய இமேஜை எங்கெல்லாம் அடித்து தரைமட்டமாக்குவாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கணும் அவர்.